குக் வித் கோமாளியிலிருந்து ரிலீவ் ஆகியிருந்த ஜோயா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் குக் வித் கோமாளி ஷோவை பற்றியும் பிரியங்கா மணிமேகலை அவர்களோட இஷ்யூவை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸாகவே சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பிரியங்கா மற்றும் மணிமேகலை இவங்க ரெண்டு பேர்த்தோட கிளாஸ் தான். குக் வித் கோமாளி ஷோவில் பிரியங்கா அவர்கள் மணிமேகலையை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னும், ஆங்கரிங் ஒரு பார்க்க விடலை அப்படின்னும், அவங்கள தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்கிற ஒரு இஷ்யூ மிகப்பெரிய அளவில் போணுச்சு. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஏராளமான நபர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. பிரியங்கா அவர்கள் இப்படி தான் அப்படின்னு நிறைய செலிபிரிட்டி பேசியிருந்தாங்க. மேலும் குக் வித் கோமாளி செட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுமே அந்த ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அந்த வகையில் பிரபல திரைப்பட நடிகையும் குக் வித் கோமாளி ஷோவோட ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டுமான ஜாலின் சோயா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஷோ நான் இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் நான் பார்க்கல. ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஒரு சின்ன சின்ன கிளாஷ் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. பிரியங்கா அவர்கள் மணிமேகலை கிட்ட ஒரு சில விஷயங்களை இதை சேஞ்ச் பண்ணு அப்படிம்பாங்க. மணிமேகலை அவர்கள் கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாற்றுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை நான் அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு கிளாஷ் வந்திருக்காது. நான் அந்த ஷோவில் பாதியிலே எலிமினேட் ஆகிட்டேன். ஆனால் நான் அந்த ஷோவில் இருக்க வரைக்குமே அந்த அளவுக்கு மிகப்பெரிய சம்பவங்கள் எதையும் நான் பார்க்கல. ஒருவேளை அதுக்கப்புறம் நடந்திருக்குமோ என்னமோ. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. நான் இருக்க வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே நேரம் நான் இல்லாத நேரத்தில் நடந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இவங்க தான் கரெக்ட், இவங்க தான் தப்புன்னு என்னால் யாரையும் ஜட்ஜ் பண்ணி சொல்லவும் முடியாது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் அவங்களே பேசி சுமூகமாக முடிச்சுக்கிட்டோம். பீப்புள் நீங்கள் யாரும் இந்த ஒரு விஷயத்தை கண்டஸ்டன்ஸ் கிட்டையோ இல்லை அதர் கண்டஸ்டன்ஸ் கிட்டையோ மற்ற யார்ட்டையுமே இதை பற்றி பேசாதீங்க. என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் அப்படின்னா, பிரியங்கா அக்கா அவங்களோட அட்வைஸாக மற்றவங்களுக்கு கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிரியங்கா அக்கா மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேறு. ஆனால் அவங்கள மாதிரியே ஒரு 10 வருஷம் ஃபீல்டில் இருக்க ஒரு மணிமேகலை மாதிரியான ஒரு ஆங்கருக்கு அவங்க அட்வைஸ் கொடுக்குறது இல்லை இப்படி பண்ணுன்னு சொல்கிறது அப்படிங்கிறது இன்ட்ரப்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஒரு விஷயம் தான் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பூஜா அவர்கள் குக் வித் கோமாளி செட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு போஸ்ட்டாக எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்ட்டையுமே அவங்க ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குக் வித் கோமாளி ஷோக்கு என்னதான்ப்பா ஆச்சு, என்ன எல்லாருமே இப்படி இருக்காங்க, அடிச்சுக்கிறாங்க, இருக்க 5 சீசன்லேயே இந்த சீசன் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. இதற்கு முன்னாடி ஒரு சில சீசன் மந்தமாக போயிருந்தாலுமே இந்த மாதிரி யாரும் அடிச்சுக்கிட்டது கிடையாது. ஆனால் இந்த சீசனில் தான் இவ்வளோ மோசமாக நான் தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்துச்சோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.